அவன் வித்தியார்த்தி. அதை தெரிஞ்சுண்டு அதிலே நிற்கிறவன், அதிலே நிற்கணும். பரபிரம்மம் தான் எல்லாம் சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதிலே கெட்டவா நிற்கிறவன் பரபிரமத்தை தெரிஞ்சவன் அர்த்தம். அவன் தான் பிரம்மஜானி. பிரம்மஜானிக்கு தான் பிரம்மஜானினுக்கு பிராமணா, அவன் தான் பிராமணன். அப்போ பிறப்பினாலே வரக்கூடியது கிடையாது, குணக்கர்மத்தினால் தான் வரக்கூடியது. கண்ணன் சொன்னதுதான் சரி, திருமங்கையாழ்வார் சொன்னதுதான் சரி, தர்மசாஸ்திரம் சொல்றதுதான் சரி அப்படிங்கிறதா தென்னமா தெரியல. இன்னும் அதிகப்படியமா போகணும்னா என்ன சொல்ற, நம்முடைய நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, புலந்தாங்கு ஜாதிகள் நாளிலும் கீழிழுந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கரத்தங்கள் மணிவண்ணர் கால் என்று உள்கலந்தார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ஜாதிக்கு கீழே சண்டாளும், சண்டாளருக்கு கீழே 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 எவன் இருக்கிறானோ, எவனாக இருந்தாலும் அவன் எம்பெருமான் மீது பக்தி கொண்டவனாக இருந்தால் அவன் திருவள்ளியே எனக்கு அப்படி இருக்கிறோம். நம்மாழ்வார் கொல்லப்பட்ட 4 வேதத்தில் சொன்னவன், வேதம் தமிழ் செய்தவன். சித்தாந்தத்திலே நம்முடைய வைணவத்திலே குலப்பத்தியவர் பிரபன்ன சம கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லி அவர் அது போல சொல்றார். அப்புறமேட்டு பெரியாழ்வார் என்ன சொல்ற, பண்டைய குலத்தை தவிர்த்து தொண்டர் குலத்தில் உள்ளீர் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. நீ உன்னுடைய முந்தைய சொல்லிக்கக்கூடிய நீ பிராமணன் சத்திரியன் வைசியன் இந்த மாதிரி கண்டதை சொல்லிட்டு இருக்கிறியே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வைணவனா இருக்கணும்னா உன்னுடைய பண்டை குலத்தை தவிர்க்கணும். நீ என்ன வரணும்? ஒரே ஒரு தொண்டர் குலம். அதுதான் நம்மாழ்வார் தொண்டர் தொண்டன் 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 சொடகோபன். எத்தனை தொண்டன் போட்டேன்? ஆழ்வார் சொன்னது பெரியாழ்வார் சொன்னார். பண்டை குலத்தை தவிர்த்து தொண்டர் குலத்தை உள்ளே வந்து பல்லாண்டு அப்படின்னு சொன்னார். யாரு? பெரியாழ்வார். எல்லா ஆழ்வார்களும் ஒரே கருத்து தான். இதை விட ஒரு படிமுறை தொண்டரடி பொழியாழ்வார் என்ன சொல்றார்? குளித்து முன் தனலை மூக்கும் குறிக்கோள் அத்தானமை தன்னை ஒளித்தீட்டேன் என்றனில்லை அப்படின்னார். பிராமண குலத்தில் பிறந்ததாக சொல்லக்கூடிய தொண்டரடி பொழியாழ்வார் அவர் என்ன சொல்றார்? குளித்து 3 அனலை ஓம்பும் பிராமணன்னு சொல்லிக் கொள்றவன் என்ன பண்ணணும்? குணம் இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும். 3 வேளை 3 காலமும் குளிக்கணும். 3 வேளை திரிகாலம் சந்தியாவந்தனம் பண்ணணும். குளித்து 3 அனலை ஓம்பும் வைசதேவம் அக்னி கோத்திரம் இதெல்லாம் பண்ணணும். நான் பண்ணணும். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்றனில்லை. அப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் ஒழிச்சிட்டேன். எதை? பிராமணன்னு சொல்லிக்கக்கூடிய தன்மையை ஒழித்து விட்டேன், எனக்கு அது கிடையாது. அப்ப என்ன? தொண்டனா நான் இருக்கிறேன். குளித்தமும் நனலை ஓமும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என்கனில்லை. என்கிட்ட கிடையவே கிடையாதுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிராமணன்னு சொல்லிக்கிறது விருப்பமே இல்லை, எனக்கு அது தேவையே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தொண்டனா இருக்கிறதா விருப்பம். நான் அதெல்லாம் ஒழிச்சிட்டேன், எனக்கு அது கிடையாது. குளித்தமும் கனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் என் கண்ணன் அப்படின்னு தொண்டரடி பொழியாழ்வார் சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வருடங்கள் எல்லாம் பார்த்துக்கவே கூடாது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறது திண்ணம். தொண்டரடி பொழியாழ்வார் அது பிரமாணம். அவரே ஒழிச்சிட்டேன்னு சொன்னா அப்புறம் மீதி நாமெல்லாம் என்ன? அதை விட கடைசியா ராமானுஜ நூற்றாண்டாதில திருவரங்க தமுதனார் செல்வார், எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையில்லா வனக்குற்ற மாந்தர் படிக்கில் புகழ் அவன் மன்னிய வனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார் எனக்குற்றம் காணகில்லார் பக்தி என்ற என்பதென்றேன். கடைசியா வந்த ராமானுஜன் கூட இனக்குற்றம் காணகில்லார் அவரை தான் கொண்டாடு. யார் இனக்குற்றத்தை பார்க்கலையோ, இவன் இந்த ஜாதி இவன் இப்படிப்பட்டவன் என்பதை எவன் சொல்லவில்லையோ அவனும் தான் என்ன எனக்குற்ற செல்வம் ராமானுசன் என்று இசையகல்ல எனக்குற்றம் என்று வழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற வன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார் எனக்குற்றம் காணகில்லார். அவங்க பார்க்கக்கூடாது.
குற்றம் காணக்கெல்லாம். அப்ப என்ன பார்த்துக்கணும், பக்தியை இயல்பு சென்று பக்தியை மட்டும்தான் பார்த்துக்கணும். அப்படி என்று கடைசியாக திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய 101 சொல்றார். அதை எம்பெருமானார் கொண்டாடினார். அதை ரங்கநாதனும் கேட்டு அங்கீகாரம். அப்போ என்ன தெரியாது, ஜாதிங்கிறது பிறப்பினால கிடையாதுன்னு தெரியுது. ரெண்டாவது ஜாதிங்கிறது அறநெறியினால வரக்கூடியது, குணகர்மத்தினால வரக்கூடியதுன்னு தெரியுது. அந்த குணகர்மத்தினால வரக்கூடிய ஜாதிகளும் வர்ணங்களும் கூட வைஷ்ணவத்துக்கு கிடையாது. வைஷ்ணவத்துல எதுவுமே கிடையாது, தொண்டர் குலம் மட்டுமே அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியம், அலைமணமான பெருமாள் நாயனார் இதை விட ஒரு படி மேலே போய் அதிகமாக சொல்றார். எவனொருவன் ஒரு பாகவதனை ஜென்ம நிரூபணம் பண்ணுகிறானோ, இவன் இந்த ஜாதி அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் அவனுடைய தாயின் யோனியை பரீட்சித்தவனாவான் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் கடைசியா சொல்லி முடிக்கிறான். எவனொருவனை ஒரு பாகவதனை இந்த ஜாதி என்று அவன் சொல்லினானே ஆனால் அவன் அவனுடைய தாயின் யோனியை பரீட்சித்தவனாவான்னு கடுமையாக சாதிக்கிறான். இதை விட வேற யாரும் இதுக்கு பிரமாணம் சொல்றதாவே இல்லை. இதை விளக்க வேண்டிய அவசியமே. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேதத்திலேயோ புராணத்திலேயோ இதிகாசத்திலேயோ எங்கேயுமே ஜாதி என்ற ஒன்று கிடையவே கிடையாது. பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையவே கிடையாது. குணத்தினாலும் கர்மத்தினாலும் அறநெறியினால்தான் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது. அதுவும் கூட ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எதுவுமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தொண்டர் குலம் என்கிற ஒரே குலம் தான். அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் என்கிற ஒரே குலம் தானே காத்து அவனுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் தெரிந்தவன் இவன் தெரியாதவன், இவன் பணமுடையவன் இவன் பணம் இல்லாதவன் என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் பரமபாகவதோத்தமனே. அவன் பரமபாகவதோத்தமன் என்றால் அவனுடைய பாத ஜலம் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். அததான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொன்னார், கோனகம் செய்த சேதம் தருவரே புனிதமன்றே அப்படின்னு. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உச்சிஷ்டத்தை அவன் சாப்பிட்ட எச்சிலை நீ வாங்கி சாப்பிட்டாயானால் அதுவே உனக்கு போக்கும். அந்த எச்சில் பிரசாதமே உனக்கு மோட்சத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட உசந்த வைணவன். அதை யாரும் அந்த ஜாதிக்குள்ள சுருக்கவே முடியாது. யாருக்குனாலும் முயற்சி இன்னாலும் செய்துட்டு தான் இருக்கிறார். ஜாதி தான் வஸ்தி, ஜாதி தான் வஸ்தி அப்படின்னாலும் அது கிடையவே கிடையாது. எக்கச்சக்கமான பிரமாணங்கள் இருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் எல்லாருக்கும் சாதிக்கப்படுகிறோம். கடுகளவு கூட இந்த வருணமோ ஜாதியோ ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இருக்கவே கூடாது. இருந்தால் யாருக்கு பிடிக்காது? எம்பெருமானுக்கும் பிடிக்காது, ராமானுஜனுக்கும் பிடிக்காது. குறிப்பாக ஆழ்வாருக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆழ்வாருக்கு பிடிக்காது. என்ன அவன் தொண்டன் 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 சடக்கோபன் தெலுங்கு எவ்வளவு கீழே எத்தனை தொண்டன் இருக்கிறானோ அவன் தொண்டனுக்கெல்லாம் நான் கீழே இருக்கேன். அப்புறம் சண்டாள சண்டாள சண்டாளர்கள் ஆகியவர்கள் சொல்லிட்டான். அப்புறம் அடியார் 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 என்பார்கள் இருக்கார். அதனால ஆழ்வாருக்கு அறவே பிடிக்காது. எவன் ஜாதி பேசுறாங்க அவன் ஸ்ரீ வைஷ்ணவ விரோதி, ஸ்ரீ வைஷ்ணவ துரோகினர். எவன் ஜாதியை பற்றி பேசுறானோ, எவன் வஸ்தி நான் வஸ்தி இந்த ஜாதி அப்படின்னு எவன் பேசுறானோ அவன் ஸ்ரீ வைஷ்ணவ துரோகி, ஸ்ரீ வைஷ்ணவ விரோதி, ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துக்கே துரோகினா. அவன் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பேசவே, ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஜாதி பற்றி பேசுறான். நம்மாழ்வாருக்கு பிடிக்காது, கடை எம்பெருமானாருக்கு பிடிக்காது, ஆச்சாரிய புருஷர்களுக்கும் பிடிக்காது. யோனி பரீட்சை செய்தவன் சொன்னாக்கா அதை விட யாரும் சொல்ல முடியும்? அதை விட கீழ்த்தரமாக யாரும் சொல்லணும்? அதை விட கீழ்த்தரமாக யாரும் சொல்லணும்? அதை விட கீழ்த்தரமான வார்த்தையே கிடையாது. அவ்வளவு மோசமான பதத்தை போட்டுக்கிறோம். அது அவ்வளோ பெரிய பெரிய குற்றம் அப்படிங்கிறத அவ்வளோ பெரிய வார்த்தையை போட்டு அதை சொல்லியிருக்கோம். அதனால யாருக்குமே பிடிக்காது, எம்பெருமானுக்கும் பிடிக்காது. உடுப்பி கிருஷ்ணன் எதுக்காக வந்தான்? கனகதாசன் எதிர்கழித்து பாடுகிற போது உடுப்பி பிராமணன் மேலே விழுந்துட்டான்னு உடுப்பி கனகதாசனை பார்த்து திட்டினாங்க. பாவம் கனகதாசன் ரொம்ப துக்கப்பட்டு போயிட்டான். கண்ணா அப்படி அழைப்பு வச்சே அவள் வரத்தை நான் கவனிக்கிறேன், உன் பாட்டில் நான் வந்துட்டேன்டா அப்படின்னா. உடனே என்ன பண்ணார்? அந்தண்ட பக்கம் உடனே திரும்பிட்டான் கண்ணன்.
என் பக்தனை நீ எப்படி கொலை சொல்லுவேன்னு டக்குன்னு ஒரு செங்கல் அப்படி தட்டினா கண்ணை, அந்த பக்கம் துவாரம் வந்துச்சு. உடனே எதுக்க பக்கத்தில் கனகதாசர் பின்னாடி தானே நிற்கிறாங்க. கண்ணை எப்படி திரும்பி கனகதாசரை கனகதாசன் கண்ணன் பாடிட்டு எதுக்கு வந்து பார்க்கற கண்ணனை காணும். என்னடா கண்ணனை காணுங்க, கண்ணை அந்தந்த போட்டு. அவன் என்ன அர்த்தம், அன்னைக்கு உயர்ந்த பிராமணனாக இருந்தால் கூட ஒன்று அவன் விரும்புவது. அவன் யாரை விரும்புகிறாங்க, பக்தனைத்தான் விரும்புகிறான். இன்னைக்கு கூட குடிப்பி கண்ணனை போய் அந்த ஜன்னல் சந்தில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி வச்சேன். ஏன் பாண்டுரங்கனை போய் எல்லோரும் வார தள்ளிக்கிறான். எந்த பக்தனா இருந்தாலும் என்னுடைய பக்தன். கண்ணன் போய் விரட்டி தட்டுறேன், கண்ணன் போய் ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். ஏன் பக்தி தான், பக்தி இருக்கிறவங்க தான் வருவான், பக்தி இல்லாதவங்க வரமாட்டேன். தெற்கத்திலமைகள் நடந்து போகிற பொழுது கால் சுடுறதும் திடீர்னு பார்த்தா பார்த்துக்க எங்கடா நான் வரேன் அப்படின்னு பார்த்தானே அவனுடைய சிஷியர் பேர். அந்த மரதனை காணும் எங்கேயோ போயிட்டா. அதுக்குள்ள இந்த மரதன் என்ன பண்ணான், அதுவும் நம்பி நடந்து போறதுமே சூடாக இருக்குது. உடனே அவர் திருவடியை உடனே அவர் திருவடியை கொடுத்தாரு. ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தா கீழே அப்படியே சந்தை சக்கரம் எல்லாம் படுத்தாரு. எம்பெருமான் திருவடி ஆச்சு. ஐயோ என்ன இது பெரிய அபிச்சாரமா பச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னா வேலை ஒன்றும் இல்லைடானா என்ன அர்த்தம், என்ன தடைக்கு நான் சேவை செய்கிறேன். நேரம் வந்தார் இதில் பார்க்குறேன். உடனே பீஷ்மர் வர, துரோணர் என்ன வர பார்த்தா கண்ணன் அர்ஜுனன் படுத்துட்டார். அர்ஜுனன் என்ன பண்ணுற, கண்ணன் காரை தூக்கி கண்ணன் மேலே போட்டுவிட்டு படுத்துட்டார். அங்கே வந்து விதுரன் வந்து பார்க்க, பரமாத்மா கண்ணன் மேலே கால் போட்டு படுத்துட்டார் அப்படின்னு இவன் போயிட்டான். மறுபடியும் அந்த அப்படிலாம் படுக்கூடாதுற அண்ணன் பரமாத்மாடா, அவர் கூட நம்ம படுக்கூடாது, அவங்க தூரமாக தான் படுக்கணும் அப்படி. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் படுத்தேன், நின்று கண்ணை படுத்தோம், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் படுத்துருக்கோம் அப்படி. அப்போ அவங்க யாரே பார்த்தாங்க, கண்ணன் ஃப்ரெண்டுன்னு பார்த்தாங்க, சக்கியம்னு சொன்னேன். சக்கியம்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்போ நாங்கள் 2 பேர் படுத்தோம் அப்படி. அப்போ பரமாத்மான்னு பார்த்தா பக்கத்தில் நிற்க முடியாது, பரமாத்மா பார்த்தா பக்கத்தில் நிற்க முடியாது. அவனுக்கு வேற கட்டுக்கு கிடையாது, அப்படி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் எதையும் பார்ப்பதில்லை, உண்மையான அன்புக்கு மாத்திரமே பார்க்கக்கூடியவன், பக்தியை மட்டுமே பார்க்கக்கூடியவன். இல்லைன்னா திருக்கச்சிரமிக்கிட்ட வாங்கி ஷார்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எந்த இடத்துல எடுத்தாலுமே எம்பெருமானுக்கு பக்தி மட்டும்தான் பிடிக்குமே தவிர்த்து இந்த ஜாதிங்கிறது அறவே பிடிக்காது. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய தாற்பயம். ஆகவே அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம்பளும் எம்பெருமானையே கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் வாழ்ந்து எம்பெருமானுடைய துணைக்கு பாத்திரமாக